வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிமித்தம் 53,000 அரசு நியமனங்கள் எழுந்துள்ள பாரிய குற்றச்சாட்டு. போலீஸ் மா அதிபரின் செயற்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளியிடும் நாமல் ராஜபக்ஷ. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதம். விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி. அமைச்சரவை அனுமதி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் முன்வைத்த கோரிக்கை. நாடு திரும்பும் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பஸ் சேவைகள். வெளிநாடொன்றில் யாழ்ப்பாண தமிழருக்கு நேர்ந்த பெரும் துயரம், சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசு நியமனம் வழங்கிய 53,000 பட்டதாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் அநீதி இழைப்பதாக இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்து ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்ற பட்டதாரிகளது நிரந்தர ஆசிரியர் நியமனம் மறுக்கப்பட்டு ஏனைய திணைக்களங்களுக்கு மாற்றுவதற்கு கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்து வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன் தலைமையில் பட்டதாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன், கடந்த 6 வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை கடந்த வருடம் மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் கடந்த அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு தீர்வை தர இருந்தது. இருப்பினும் ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு தற்போதைய அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற பட்டதாரிகளை நிரந்தர ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க பல விடயங்களை கோரிக்கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் அனைத்து வழக்குகளும் நிறைவுற்றுள்ளன, எனவே இவர்களை போட்டி பரீட்சை மூலம் உள்வாங்க அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் செயற்பாடுகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் முன்னிலையில் வீதியில் போலீசாரை தாக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அரசுக்கு போலீஸ் மா அதிபர் சேவை செய்து வருவதாகவும் அதற்காக அவர் வெட்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தன பத்மகுமார் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய போலீஸ் மா அதிபர் நாட்டின் போலீஸ் திணைக்களத்தின் தலைவராக அல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசின் போலீஸ் மா அதிபராகவே செயல்படுகின்றார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கமைய சம்பவங்களால் அரசியல் அழுத்தம் மற்றும் பழிவாங்கல் அச்சம் காரணமாக போலீஸ் அதிகாரிகள் தங்களது கடமைகளை சுயாதீனமாக நிறைவேற்ற தயங்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு காலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தை போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கஞ்சா செய்கையுடன் தொடர்புடையவர்களாக இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கஞ்சா தோட்டத்தில் சோதனை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் தொந்தரவு செய்யப்பட்டதாகவும் அந்த சோதனையில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் வீதியில் மற்றொரு போலீஸ் அதிகாரியையும் தாக்கியதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வெல தொடர்புபட்ட வாகன விபத்து விசாரணையை மூடிமறைக்க அரசியல் தலையீடு செய்யப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரிகள் பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட அமலாக்கத்தில் அரசியல் தலையீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபரின் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. அரசியலமைப்பின்படி நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கையொன்றை விடுத்தே அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுநிதி நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் சர்வதேச நம்பிக்கையை உறுதி செய்வதற்கும் கணக்காய்வாளர் நாயகம் அவசியம். பேரிடர் காரணமாக நாடு அதிக அளவு உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் நிதி வெளிப்படைத்தன்மை மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் 2025 ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதிலிருந்து நிரந்தரமாக ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்பதை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து அரசு நிறுவனங்களின் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் கணக்காய்வாளர் நாயகம் பதவி முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஜனாதிபதியால் முன்மொழியப்பட்ட பெயர்கள் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மையை பெறவில்லை. அதனால் அரசியல் சார்பற்ற துறையில் நிபுணத்துவம் மற்றும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய சபையின் பொது ஒருமித்த கருத்தை வெல்லக்கூடிய ஒருவரை நியமிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2026 ஆண்டு முதல் வருடாந்திர திட்டமாக நிலையான விவசாய திட்டம் கடன் திட்டத்தை செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க இந்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளார். 2026 ஆண்டில் நிலையான விவசாய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிலையான விவசாய நிதியத்தின் தற்போதைய நிதியில் இருந்து 800 மில்லியன் நிதி ஒதுக்கப்படுகின்றது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவசாய சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாய திணைக்களத்தின் பங்களிப்பையும் நோக்கமாக கொண்டு இலங்கை அரசு மற்றும் விவசாய மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதியத்தின் நிதி உதவியோடு சிறு அளவிலான விவசாய வணிக பங்கேற்பு திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இதேவேளை இந்த திட்டம் இலங்கை மத்திய வங்கியின் பிராந்திய மேம்பாட்டுத்துறையுடன் இணைந்து விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சினால் செயல்படுத்தப்படுகின்றது. சிறு அளவிலான விவசாய வணிக பங்கேற்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அனைத்து கடன்களும் விவசாய கடன்களை வழங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிலையான விவசாய நிதியம் என்ற மறைமுக நிதிக்கு அனுப்பப்படும். மேற்படி நிதியை பயன்படுத்தி விவசாயம் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தனிநபர்களுக்கு மற்றும் நிறுவனங்களுக்கு நிலையான விவசாய திட்டம் என்ற விவசாய கடன் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெயசங்கர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கையில் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் முன்னெடுத்த சாகர் பந்து திட்டத்திற்கு சஜித் பிரேமதாச தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் $100 மில்லியன் நன்கொடை மற்றும் $350 மில்லியன் சலுகை கடன் என மொத்தம் $450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கியமைக்காக இந்த நாட்டின் 220 லட்சம் மக்கள் சார்பாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சருக்கும் இந்திய அரசாங்கம் உட்பட முழு இந்திய மக்களுக்கும் அவர் தனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். 2004 ஆண்டு சுனாமியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு சரியான அனர்த்த முகாமைத்துவ திட்டத்தை உருவாக்க தவறியதாலேயே இந்த சூறாவளியால் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டிற்கு முறையான அனர்த்த முகாமைத்துவ திட்டமும் துறைசார் அமைச்சரை ஸ்தாபிப்பது அவசியம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே 1999 ஆண்டு ஒடிசாவில் ஏற்பட்ட சூப்பர் சைக்ளோன் சூறாவளி பாதிப்பினால் 10,000 பேர் உயிரிழந்து 180 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டமையை தொடர்ந்து இந்தியா தனது அனர்த்த முகாமை முறையை மாற்றியமைத்ததன் மூலம் 2013 ஆண்டு சூறாவளியில் இருந்து 10 லட்சம் மில்லியன் மக்களையும் 2019 ஆண்டில் ஏற்பட்ட சூறாவளியில் இருந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் உயிர்களையும் காப்பாற்ற முடிந்தது என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் இங்கு உதாரணமாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறே அந்த மாதிரியை இலங்கையும் பின்பற்றுவது சிறந்தது எனவும் அவர் பரிந்துரைத்துள்ளார். இதனிடையே இந்திய அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் வெளிப்படையான முறையில் மக்களை சென்றடைய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு எதிர்க்கட்சி என்ற ரீதியில் பெற்றுத்தர முடியுமான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என சஜித் பிரேமதாஸ் உறுதியளித்துள்ளதோடு இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பும் இளைஞர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஓட்டுநர் அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வழங்கப்படும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்களின் அடிப்படையில் இலங்கையில் மோட்டார் வாகனங்களை ஓட்டுவதற்கான தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் செயல்முறையை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வேரகர அலுவலகம் நீண்ட காலமாக செயல்படுத்தி வருகின்றது. மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட அலுவலகம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் வெளிநாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்படும் சேவையை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட அலுவலகம் மூலம் வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை உள்ள இலங்கையர்களுக்கு வெளிநாட்டில் வழங்கப்படும் ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் சேவை இப்போது எளிதாக்கப்பட்டுள்ளது என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க ஒரு கடிதத்தில் தெரிவித்துள்ளார். 17/11/2025 திகதியிட்ட 2463 கீழ் 4ஆம் இலக்க அரசாங்க வர்த்தமானியில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விசேட மேலதிக பேருந்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஞ்சீவ நந்தன கனகரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரயில் போக்குவரத்து வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளமை மற்றும் பயணிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த விசேட பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தெற்கு கடற்பரப்பில் போதைப் பொருட்களுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகு திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் இந்த படகு துறைமுகத்தை வந்தடைந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த நெடுநாள் மீன்பிடி படகில் இருந்த 5 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். படகில் இருந்து மீட்கப்பட்ட 11 பைகளில் இருந்தவை போதைப் பொருட்களாகிய ஐஸ் மற்றும் ஹெரோயின் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கடற்படை கூறியுள்ளது. இந்த படகு கந்தர பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தொகையின் அளவு மற்றும் பெறுமதி இதுவரை கணக்கிடப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது.
கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரிச்மண்ட் ஹில் பகுதியில் மாலை வேளையில் 2 வாகனங்கள் மோதிண்டமையால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்ட 65 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். 2 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய நிலையில் வீதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதி குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான 2 வாகனங்களின் சாரதிகளும் காயமின்றி தப்பியதோடு அவர்கள் விசாரணைகளுக்காக போலீசாருடன் ஒத்துழைப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் போதைப் பொருள் கடத்தி வந்ததாக கூறி மேலும் ஒரு படகு மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதுகுறித்து சமூக ஊடகத்தில் அமெரிக்க தெற்கு கட்டளையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்தந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சியும் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் கடந்த செப்டம்பர் முதல் 29 படகுகள் மீது அமெரிக்கா இதேபோன்று நடத்திய தாக்குதல்களில் 105 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது சட்டவிரோத படுகொலை என்று குற்றம் சாட்டப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நிமித்தம் 53,000 அரசு நியமனங்கள் எழுந்துள்ள பாரிய குற்றச்சாட்டு. போலீஸ் மா அதிபரின் செயற்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளியிடும் நாமல் ராஜபக்ஷ. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதம். விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி. அமைச்சரவை அனுமதி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் முன்வைத்த கோரிக்கை. நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பஸ் சேவைகள். வெளிநாடொன்றில் யாழ்ப்பாண தமிழருக்கு நேர்ந்த பெரும் துயரம், சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.